என் சகோதரன் ஒவ்வொரு இரவும் குதிரை பாலை குடித்துவிட்டு என் அருகில் தூங்குவதற்கு பிடிவாதம் பிடிப்பான். நானும் அவனை சிறுபிள்ளையாக நினைத்து என் பக்கத்தில் தூங்க வைப்பேன். ஆனால் ஒரு இரவு என் உணர்வுகள் பறந்து போயின. தூக்கத்திலிருந்து விழித்தபோது என் சகோதரன் என் மேலேறி என் கத்துகளை கிழித்து விட்டான். இன்று மீண்டும் என் சிறிய சகோதரன் என் அறையில் தூங்குவதற்கு வந்தான். முதலில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திடீரென என் சகோதரனுக்கு என் அறையில் தூங்க வேண்டும் என்ற இத்தனை பிடிவாதம் எப்படி வந்தது? நான் அவனிடம் கேட்டபோதெல்லாம் அவன் இன்று சொல்வான், அறையில் தனியாக தூங்க பயம். நான் என் சிறிய சகோதரனை மிகவும் நேசித்தேன். அதனால் அவனை என் அருகில் தூங்க வைத்தேன். அவன் 12 வயது சிறுவன், நானோ 22 வயது. அதனால் என் சகோதரன் எனக்கு மிகவும் சிறியவன். அதனால் தான் அவனை என் அருகில் தூங்க வைப்பதில் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் என் சகோதரன் இந்த நேரத்தில் என் அருகில் வருவான், நான் தூங்க தயாராகும் நேரத்தில். முதலில் நான் அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை. தொடர்ந்து அவனை என் பக்கத்தில் தூங்க வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு என் சகோதரனில் சில மாற்றங்களை காணத் தொடங்கினேன். எனக்கு தோன்றியது, என் சகோதரன் என்னை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. இரவில் மட்டுமல்ல, பகலிலும் என் சிறிய சகோதரன் என் மீது கவனம் செலுத்தத் தொடங்கினான். நான் எங்கு போனாலும் என் பின்னாலேயே வருவான். நான் சமையலறையில் வேலை செய்தால் அவனும் சமையலறைக்கு வந்து என் அருகில் உட்கார்ந்து கொள்வான். நான் சமையலறையில் வேலை செய்யும் வரை அவன் அங்கேயே உட்கார்ந்திருப்பான். நான் அவனிடம் கேட்டேன், நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன் நண்பர்களுடன் போய் விளையாடு. நான் பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ பள்ளிக்கு பல நாட்கள் விடுப்பு எடுக்கிறாய். இது மிகவும் தவறான விஷயம். முதலில் உன் படிப்பில் பெரும் சேதம் உண்டாகும். இரண்டாவதாக நீ உன் வகுப்பு முழுவதும் பின்தங்கி விடுவாய். நான் உன்னை மருத்துவராக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவும் நிறைவேறாது. இப்போது உன் இந்த தவறான விடுப்பு பழக்கத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் பள்ளிக்குச் செல்லத் தொடங்க வேண்டும். நீ என் சகோதரன், அவன் கோபமான குரலில் சொன்னான். போதும் அக்கா, எனக்கு பள்ளிக்கு போக வேண்டாம். நான் நிறைய படிக்கிறேன். எனக்கு அதிக ஆலோசனை வேண்டாம். அப்படி பாசாங்கு செய்யவும் முயற்சிக்காதே. நான் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எனக்கு நண்பர்களுடன் விளையாடுவதில் ஆர்வமில்லை. நான் பெரியவனாகிவிட்டேன். நான் உன்னுடன் வீட்டிலேயே இருக்க விரும்புகிறேன். அதனால் என்னிடம் இந்த ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லாதே. சகோதரனின் பேச்சைக் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு கவலையும் வரத் தொடங்கியது. ஏனென்றால் அவன் தன் வழக்கப்படி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் முன்பு இப்படி இல்லை. அவன் தன் படிப்பில் மிகவும் கடுமையாக இருந்தான். படிப்புக்காக இரவும் பகலும் மிகவும் உழைப்பான். தன் வகுப்பில் புத்திசாலி பிள்ளை. பள்ளியிலிருந்து திரும்பிய பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பூங்காவுக்கு போய் மாலை வரை நண்பர்களுடன் விளையாடுவான். ஆரம்பத்திலிருந்தே என் சிறிய சகோதரனின் இதுதான் வழக்கம். இப்போது அவனுக்கு என்ன ஆயிற்று? இப்போது அவன் நாள் முழுவதும் என் தலைக்கு மேலேயே இருக்கத் தொடங்கினான். அது மட்டுமல்ல, நான் கவனித்தேன், அவன் வீட்டில் உட்கார்ந்து என் மீது கண் வைத்திருந்தான். அவன் கண்கள் என் உள்ளே ஊடுருகுவது போல் உணர்ந்தேன். அவன் உள்ளே இருந்து என்னை ஆய்வு செய்ய விரும்புவது போல். அதனால்தான் இந்த விஷயம் என்னை பாதித்தது. பிறகு அவன் நள்ளிரவில் தொடங்கிய அந்த செயல் இப்போது என்னையும் பதற்றப்படுத்தியது. நான் தூங்கத் தயாராகும்போது என் சிறிய சகோதரன் என் அறைக்கு வந்து சொல்வான், நான் உன்னுடன் தூங்க வேண்டும். முதலில் நான் அவனை சிறு பிள்ளையாக நினைத்து என் அருகில் தூங்க வைத்தேன். ஆனால் நான் கவனித்தபோது அவன் இரவில் என் அருகில் வரும்போது அவன் நிலை மிகவும் விசித்திரமாக இருக்கும். அவன் கண்கள் சிவந்திருக்கும். விசித்திரமான முறையில் அவன் அசௌகரியமாக இருப்பது போல் தோன்றும். அவன் கண்களிலும் ஏதோ வித்தியாசமாக தெரியும். இந்த விஷயம் என்னை மிகவும் பாதித்தது. நான் என் சகோதரனிடம் கேட்டபோதெல்லாம், உனக்கு இது என்ன ஆயிற்று? உன் உடல்நிலை சரியில்லையா என்றால் அவன் சொல்வான், இல்லை அக்கா, நான் நல்லபடியாக இருக்கிறேன். நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே குதிரை பால் குடித்தேன். அதனால்தான் எனக்கு உடல்நிலை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. காலை ஆகிவிட்டால் அதன் செய்தியை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்வேன், நீ பைத்தியம் பிடித்து விட்டாய். குதிரை பாலின் பாலை ஏன் குடிக்கிறாய்? இங்கே வீட்டில் பசுவின் பாலும் இருக்கிறது. குதிரை பாலின் பாலை குடிக்காதே. என் சகோதரன் சொல்வான், ஒன்றும் ஆகாது. நண்பர்களுடன் சந்தோஷப்படுவதற்காக குதிரை பாலின் பாலை குடித்து விடுகிறேன். அவ்வளவுதான், பெரிய விஷயமில்லை. என் சகோதரன் இந்த விஷயத்தை சாதாரணமாக நினைத்தான். ஆனால் இதை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எதற்கு அவசியம்? ஏன் அவன் குதிரை பாலின் பாலை குடிக்கத் தொடங்கினான்? பிறகு அவனது கண்கள் எப்படி இருந்தன, எப்படிப்பட்ட சிறுவர்களுடன் அவனுக்கு நட்பு ஏற்பட்டது என்பதையும் நினைத்து பார்த்தேன்.
அவன் குதிரை பாலின் பாலை குடித்தான். இந்த விஷயத்தை சிறியதாக நினைத்தான். ஆனால் இப்போது என் சகோதரன் வளர்ந்து கொண்டிருந்தான். இப்போது நான் அவனை எந்த விஷயத்திலும் தடுத்தால் அவன் என்னுடன் சண்டை போடத் தொடங்கினான். அதனால் நான் அவனிடம் அதிகம் பேசவில்லை. ஆனால் கடந்த பல நாட்களாக அவனது நடத்தை மிகவும் மாறிவிட்டிருந்தது. நான் என் இளைய சகோதரனை மிகவும் பயந்தேன். தாகத்தின் காரணமாக நள்ளிரவில் நான் கண்களை திறந்தபோது என் இளைய சகோதரன் விழித்திருப்பதையும் மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து கொண்டிருப்பதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்படி என்னை பார்த்து அவன் என்னை மிகுந்த சிரமத்தில் ஆழ்த்திவிட்டான். நான் என் சகோதரனை மிகவும் பயப்படத் தொடங்கினேன். பிறகு ஒரு நாள் நான் அவனிடம் சொன்னேன், இப்போது நீ வளர்ந்து விட்டாய். உன் அறையில் போய் படுத்துக்கொள். என் பேச்சை கேட்ட பிறகு அவன் கோபத்தில் சொன்னான், சரி, நான் வளர்ந்து விட்டேன் என்றால் இந்த வீட்டை விட்டு போய்விடுகிறேன். பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து எந்த தொந்தரவும் இருக்காது. என் இளைய சகோதரனின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் நடுங்கத் தொடங்கினேன். உடனே நான் அவனிடம் சொன்னேன், இல்லை, வீட்டை விட்டுப் போவதை பற்றி பேசாதே. என்னுடன் படுக்கவும் என்னுடன் இருக்கவும் உனக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே செய். நான் உன்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருபோதும் வீட்டை விட்டுப் போவதை பற்றி பேசாதே. என் பேச்சைக் கேட்டு அவன் அமைதியாகிவிட்டான். ஆனால் இப்போது நான் முழுமையாக கவலையில் இருந்தேன். அவனது செயல்களையும் எண்ணங்களையும் நான் சற்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான், வேறு எந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனது நடவடிக்கைகள் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றத் தொடங்கின. இப்போது நான் என் இளைய சகோதரனின் பார்வையால் தொந்தரவுக்குள்ளானேன். பகலில் வேலை செய்யும்போதும் அவனது பார்வை என் மீது விழுவதை உணர்ந்தேன். அவன் எப்போதும் என் பின்னால் வந்தான். இரவில் நான் படுக்கச் செல்லும்போதும் அவன் என் அறைக்கு வந்து நான் இங்கேயே படுப்பேன் என்று சொல்வான். அவனது நிலை இப்போது என்னை மிகவும் நரம்பு தளர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போது நானும் இரவில் தூங்க முடியவில்லை. அதற்கு காரணம் என் சகோதரன் விழித்திருப்பதுதான். அவன் என்னுடன் படுக்க விரும்பினால் அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் விழித்திருந்தான், என் மீது மட்டும் தன் பார்வையை வைத்திருந்தான். இப்படி அவன் பார்ப்பது என்னை சிரமத்தில் ஆழ்த்தியது. பிறகு இரவில் 1 அல்லது 2 முறை என் கண்கள் திறந்தன. அதை பார்த்து என் உடல் நடுங்கியது. ஏனென்றால் என் இளைய சகோதரன் விழித்திருந்தான். அவன் எனக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தான். நான் மிகவும் பயத்தில் இருந்தேன். என் கை கால்களில் வியர்வை வரத் தொடங்கியது. என் மார்பில் அழுத்தம் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதனால் மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டது. பல முயற்சிகள் செய்தும் மூச்சுவிட முடியவில்லை. என் சகோதரனிடம் எதையும் கேட்க எனக்கு தைரியமில்லை. அவன் ஏன் விழித்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேண்டும், ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் கடுமையான பதட்டத்திற்கு உள்ளானேன். என் சகோதரனால் நான் என் தூக்கத்தை இழந்தேன். பகலில் நான் ஓய்வெடுக்கவும் முடியவில்லை. இப்போது என் சகோதரன் மிகவும் மாறிவிட்டான் என்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த மாற்றம் தவறான வகையிலானதும் தவறானதும் ஆகும். அது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அது எதுவாக இருந்தாலும் அது மிகவும் தவறு. பிறகு ஒரு நாள் என் சகோதரனின் நிலையின் ரகசியம் என் முன் வெளிப்பட்டது. அப்போது என் உடலின் மயிர்கால்கள் நிமிர்ந்தன. நான் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக ஆனேன். இந்த உண்மையை அறிந்த பிறகு என் இதயம் பூமி பிளந்து நான் அதில் புதைந்துவிட வேண்டும் என்று நினைத்தது. இவ்வளவு அவமானமும் இப்படிப்பட்ட செயலும் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. என் சகோதரனின் செயல் என்னை உயிரோடு கொன்றுவிட்டது. நடந்ததால் நான் மிகுந்த வலியிலும் துன்பத்திலும் இருந்தேன். நடந்தது என் அறிவை பறிப்பதற்கு போதுமானதாக இருந்தது. நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கவில்லை, ஒரு நாள் வாழ்க்கை என்னை அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வரும் என்று. பிறகு நான் என்னை என் சொந்த கண்களாலேயே பார்க்க தகுதியற்றவனாக ஆனேன். நான் மிகவும் துன்பப்பட்டேன். என் இதயம் இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும். என் இளைய சகோதரனை பற்றி கூட நினைக்கக்கூடாது என்று நினைத்தது. அந்த இரவு என் வாழ்க்கையை மாற்றியது. அன்று என் உடல்நிலை சரியில்லாததால் நான் சீக்கிரமே படுத்துக்கொண்டேன். பிறகு தூக்கத்தில் திடீரென யாரோ என் படுக்கையில் அமர்ந்திருப்பதை உணர்ந்தேன். என் கண்கள் திறந்தன. பிறகு நான் ஏதோ புரிந்து கொள்ளும் முன்பே என் சகோதரன் என் மீது, நாங்கள் இருவர் மட்டுமே சகோதர சகோதரிகள். என் துரதிர்ஷ்டத்தால் எங்கள் பெற்றோர் எங்களை இந்த உலகில் மிக விரைவில் விட்டுச் சென்று விட்டார்கள். அப்போது நான் 14 வயது சிறுமி. என் சகோதரன் 8 வயது. தினம் போல எங்களை பள்ளிக்கு அனுப்பிய பிறகு என் பெற்றோர் யாரோ ஒருவரின் மரணத்திற்குச் சென்றிருந்தார்கள். திரும்பி வரும் வழியில் மிக மோசமான சாலையில் விபத்து ஏற்பட்டு நிகழ்விடத்திலேயே அவர்கள் இறந்துவிட்டார்கள். அப்போது நான் வகுப்பில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன்.
அப்போது முதல்வர் என்னை அழைத்து இந்த செய்தியை சொன்னார். இந்த செய்தி மின்னலைப் போல என்னை தாக்கியது. என் உலகமே போய்விட்டது. எங்களை மிகவும் நேசித்த என் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார்கள். எங்கள் பெற்றோரின் மரணத்தில் நான் மிகவும் அழுதேன். என் அழுகுரலும் அழுகையும் முழு குடும்பத்தையும் அழ வைத்தது. ஆனால் என் இளைய சகோதரனுக்கு எங்கள் பெற்றோரின் மரணத்தால் மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் பயந்து விட்டான். அதனால் அவனது நிலை மோசமடையத் தொடங்கியது. பிறகு எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படியாவது என் சகோதரனை அழ வைத்தார்கள். அப்போது அவன் அவ்வளவு அழுதான், என் இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. நான் என் துன்பத்தை மறந்துவிட்டேன். அவனது வயது என்ன? அவன் தன் பெற்றோரை பிரிய வேண்டியிருந்தது. அப்போது அவன் இன்னும் என் பெற்றோருடன் படுத்துக் கொண்டிருந்தான். பெற்றோருக்கு அவன் மிகவும் பிரியமானவன். அதனால் பெற்றோரின் மரணத்தில் அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பிறகு அவனுக்கு வலிப்பு வரத் தொடங்கியது. இது மிகவும் ஆபத்தான விஷயம். என் மாமா அவனை நல்ல மருத்துவரிடம் காட்டி தூக்க மருந்து கொடுக்கத் தொடங்கினார். என் சகோதரன் அதிக நேரம் மயக்கத்திலேயே இருந்தான். வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவனுக்கு தெரியவில்லை. எங்கள் வீட்டில் 2 பகுதிகள் இருந்தன. ஒரு பகுதி எங்களுடையது, மற்றொன்று என் மாமாவுடையது. மாமாவுக்கு 2 மகன்கள். மகள் இல்லை. அதனால் மாமா என்னை மிகவும் நேசித்தார். தன் மகளின் எல்லா ஆசைகளையும் என்னிடமிருந்தே நிறைவேற்றினார். இந்த விஷயம் என் மாமிக்கு மிகவும் கெட்டதாகத் தோன்றியது. அவளுக்கு தோன்றியது நான் அவர்களது மகன்களின் இடத்தை பிடித்து விடுவேன் என்று. ஆனால் என் மாமியின் 2 மகன்களும் என்னை மிகவும் நேசித்தார்கள். அவர்களுக்கு என் மாமாவுடன் பேசுவதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் என் மாமி இந்த எல்லாவற்றாலும் என்னை வெறுக்கத் தொடங்கினாள். ஆனால் என் தாயின் காரணமாக அவள் ஒன்றும் பேச முடியவில்லை. ஏனென்றால் என் தாய் ஒரு பணக்கார குடும்பத்தின் மகள், ஒரு அரசு கல்லூரியின் முதல்வரும் கூட. அதனால் அவள் என் தாயுடன் ஒப்பிட முடியவில்லை. அதனால் என் மாமி என் தாயின் முன் அடக்கப்பட்டிருந்தாள். ஆனால் என் பெற்றோரின் மரணத்திற்குப் பிறகு அவளுக்கு தன் கோபத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் மாமா எங்களிடம் வரும்போதெல்லாம் மாமி அவருக்கு பின்னால் வந்து என்னிடம் பல விஷயங்களை சொல்வாள். நீ குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டாய், உன் சகோதரனின் கவனிப்பை எடுத்துக்கொள், பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள் என்று. மாமியின் வார்த்தைகள் எனக்கு மிகுந்த துன்பத்தை அளித்தன. அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். காக்கா காக்கியின் வார்த்தைகளால் மிகவும் வருத்தமடைந்தார்கள். ஆனால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் காக்கி மிகவும் பிடிவாதமாக இருந்தார்கள். அவர்கள் அவளிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவள் அவர்களின் விருப்பமான மனைவி. அப்போது நான் என் பெற்றோரின் மரண அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை. என் சகோதரனின் நிலை மற்றும் என் காக்கியின் வலியால் நிறைந்த வார்த்தைகள் என்னை முழு இரவும் உடைத்து போட்டன. அதனால் நான் மிகவும் கலக்கமடைந்தேன். இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தேன். என் பெற்றோரை மிகவும் நினைத்து கொண்டே இருந்தேன். அவர்கள் வாழ்ந்தபோது நாங்கள் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தோம் என்று. ஆனால் இப்போது திடீரென்று எங்கள் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இந்த வயதிலேயே வாழ்க்கையின் கசப்பான உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. என் காக்காவும் எங்களால் மிகவும் கலக்கமடைந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் 2 சகோதர சகோதரியையும் மிகவும் நேசித்தார்கள். ஆனால் காக்கி காரணமாக அவர்களால் எங்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இந்த விஷயம் அவர்களை மிகவும் வருத்தப்படுத்தியது. அவர்களின் குழந்தைகளை விட நாங்கள் இருவரும் சிறியவர்களாக இருந்தோம். ஆனால் எங்கள் நிலைமை எங்களை தனியாக ஆக்கிவிட்டது. இப்போது காக்கியின் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. பிறகு காக்கா இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தார்கள். அவர்களின் இளைய மகனுடன் என் திருமணத்தை நிச்சயித்தார்கள். இந்த செய்தியை கேட்டதும் காக்கி மிகவும் சண்டை போட்டார்கள். என்னையும் திட்டினார்கள். இந்த உறவு எந்த சூழ்நிலையிலும் நடக்காது என்று சொன்னார்கள். ஆனால் காக்கா சம்மதிக்காத போது அவர்கள் கோபத்தோடு தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார்கள். காக்கா தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்கி நிலைமையை சரி செய்யாமல் வேறு எங்காவது இடம் மாறுவதாக வாக்குறுதி கொடுக்கும் வரை நான் திரும்ப வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சென்றதால் காக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மனைவியை மிகவும் நேசித்தார்கள். அந்த மனைவி தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். தாய் வீட்டிற்கு சென்றதால் அவர்களின் 2 மகன்களும் மிகவும் கலக்கமடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் தாய் இல்லாமல் இருக்கும் பழக்கம் இல்லை. காக்கா காக்கியுடன் பேச முடிவு செய்தார்கள். என் மாமாவை அழைத்து அவர்களின் மேற்பார்வையில் முழு வீட்டையும் பங்கிட்டார்கள். எங்கள் பங்கை என் மாமாவிடம் கொடுத்து விட்டார்கள். தங்கள் பங்கை எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு வீடு வாங்கினார்கள்.
போகும் முன் மாமா காக்கா காக்கி இல்லாதபோது காக்காவுக்கு கூட தெரியாத ஒரு வேலையை செய்துவிட்டு சென்றார்கள். அந்த வேலையால் காக்கா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். ஏனென்றால் காக்கி மகிழ்ச்சியடைந்தார்கள். பிறகு காக்கா சென்ற பிறகு மாமா தங்கள் பகுதியில் எங்களுக்காக ஒரு வீடு வாங்கினார்கள். சகோதரி சகோதரன் இருவரையும் அங்கே இடம் மாற்றினார்கள். அதற்கு பிறகு காக்கா தினமும் எங்களை பார்க்க வருவார்கள். எங்கள் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்வார்கள். ஆனால் மாமி எங்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை. ஏனென்றால் காக்கியைப் போலவே அவர்களின் மனைவியும் எங்களை தங்களுடன் வைத்துக்கொள்ள தயாராக இல்லை. இவ்வளவு சிறிய வயதிலேயே நாங்கள் இரு சகோதர சகோதரியும் தனியாக வாழ வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நான் என்னை வலுப்படுத்திக் கொள்ள முழு முயற்சி செய்தேன். என் சகோதரனை நானே பராமரிப்பேன். யாருடைய உதவியும் வாங்க மாட்டேன் என்று. பிறகு நான் வீட்டிலேயே தனியார் படிப்பு படித்தேன். பிறகு எம்ஏ முடித்தேன். அதற்கு பிறகு என் படிப்பிற்கு விடை பெற்றுவிட்டேன். பிறகு என் சகோதரனின் பக்கம் கவனம் செலுத்தத் தொடங்கினேன். என் சகோதரன் கடுமையான மருந்துகளால் தன் குழந்தை பருவத்தையே கிட்டத்தட்ட இழந்துவிட்டான். அவனுக்கு அம்மா அப்பாவை பற்றிய சில விஷயங்கள் மட்டுமே நினைவில் இருந்தன. மற்ற எல்லாவற்றையும் மறந்து கொண்டிருந்தான். நானும் அதையே விரும்பினேன். அவன் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு காக்கியின் அவமானம் மற்றும் காக்கியின் கசப்பு காரணமாக அவன் மனதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவனுக்கு நினைவில் இருக்கக்கூடாது. அவன் துன்பப்படக்கூடாது. அவ்வளவுதான். நான் என் சகோதரனின் மனதில் இந்த விஷயத்தை போட்டுவிட்டேன். அப்பா அவனை மருத்துவராக்க விரும்பினார்கள் என்று. அதிலிருந்து என் இளைய சகோதரன் படிப்பில் மிகவும் தீவிரமாக இருந்தான். ஏனென்றால் அவன் மருத்துவராக விரும்பினான். எங்களிடம் பணப்பற்றாக்குறை இல்லை. ஏனென்றால் என் அம்மா அப்பாவின் அரசு வேலையால் அவர்களின் பென்ஷன் எங்களுக்கு கிடைத்தது. முன்பு அப்பா சந்தையில் 5 கடைகளை வாங்கியிருந்தார்கள். அதை எங்களுக்காக விட்டுச் சென்றிருந்தார்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு அவ்வளவு பணம் கிடைத்தது. எங்கள் வீடு மிகவும் வசதியாக நடந்தது. யாருடைய உதவியும் தேவையில்லை. பிறகு மெதுவாக நேரம் கடந்து சென்றது. மாமாவும் எங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இப்போது நான் என் வீட்டை தனியாக நடத்த உறுதியாக இருந்தேன். யாருடைய இல்லாமையாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நம்முடையவர்கள் இருந்தும் தனியாக இருப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. நேரம் என்பது கடக்க வேண்டிய ஒன்று. அது கடந்து கொண்டிருந்தது. நானும் மெதுவாக எல்லா வேலைகளுக்கும் பழகிவிட்டேன். எந்த விஷயத்திலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் என் இளைய சகோதரனின் பக்கம் கவனம் செலுத்தினேன். ஆனால் சிறிது காலமாக என் சகோதரன் முற்றிலும் மாறியிருப்பது போல் தோன்றியது. என் இளைய சகோதரனுக்கு படிப்பில் மிகவும் ஆர்வம் இருந்தது. ஆனால் இப்போது அவன் படிப்பை கூட செய்யவில்லை. நண்பர்களுடன் விளையாடுவதையும் நிறுத்திவிட்டான். நான் அவனிடம் கேட்க முயன்றபோது அவன் என்னிடம் மோசமாக நடந்து கொண்டான். நான் என் விருப்பப்படி வாழ்வேன். என் விஷயங்களில் நீ எதுவும் பேச வேண்டாம் என்று சொன்னான். அவனுடைய இத்தகைய வார்த்தைகளால் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. ஆச்சரியமும் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் சொல்வதை மிகுந்த மரியாதையுடன் கேட்டு ஏற்றுக்கொள்வான். ஆனால் இப்போது அவன் எனக்கு பதில் சொல்லத் தொடங்கிவிட்டான். அது மட்டுமல்ல, இரவில் என்னுடன் தூங்கும் பழக்கத்தையும் நிறுத்திவிட்டான். ஆனால் நான் கவனித்தேன். அவனுடைய உடல்நிலை விசித்திரமாக தெரிந்தது. எனக்கு தெரியவில்லை. நான் கேட்டால் நான் கோழியின் பால் குடித்தேன். அதனால்தான் இப்படி உணர்கிறேன் என்று சொல்வான். ஆனால் அவனுடைய நிலை மற்றும் செயல்கள் என்னை மிகவும் அசௌகரியமாகவும் பதற்றமாகவும் ஆக்கிவிட்டன. என் இளைய சகோதரனின் இந்த மாற்றத்தால் நான் மிகவும் பயந்துவிட்டேன். பிறகு ஒரு இரவு என் இளைய சகோதரன் என் உயிரை பறித்துவிட்டான். ஒரு இரவு என் உடல்நிலை சரியில்லாததால் நான் சீக்கிரம் படுத்துவிட்டேன். என் கட்டிலில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் தோன்றியது. பிறகு நான் கண்களை திறந்தேன். என் சகோதரன் எனக்கு மிக அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் என் பயந்த கண்கள் பெரிதாகிவிட்டன. நான் ஏதாவது பேசுவதற்கு முன்பே என் இளைய சகோதரன் என்னை அறைந்தான். அதே நேரத்தில் அழுதபடியே சொன்னான், இதைவிட நீங்களும் அம்மா அப்பாவுடன் இறந்து போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் உங்கள் காரணமாக நான் இவ்வளவு சகிக்க வேண்டியிருக்காது. திடீரென்று அவனுடைய இந்த செயலால் நான் ஆச்சரியத்தால் திகைத்து போனேன். என் சகோதரனின் செயல்கள் மற்றும் வார்த்தைகளால் எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்? தன் அம்மா போன்ற மூத்த சகோதரியின் மீது கை எப்படி உயர்த்தினான்? மிகுந்த சிரமத்துடன் நான் அவனை தடுத்து தள்ளிவிட்டு கோபத்தோடு கூச்சலிட்டு சொன்னேன், நீ உன் சுய நினைவில் இருக்கிறாயா? உனக்கு என்னை அறையும் தைரியம் எப்படி வந்தது?
இந்த என்ன வெட்டிப் பேச்சு பேசுகிறாய்? இதன் அர்த்தம் என்ன? என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவன் கோபத்தோடு சொன்னான், ஆம், நான் முழு சுயநினைவில் இருக்கிறேன். உன் காரணமாக என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. உன் காரணமாக நான் மக்களின் வார்த்தைகளை கேட்கிறேன். உன் காரணமாக என் நண்பர்கள் என்னுடன் நட்பை முறித்து கொண்டார்கள். நான் எங்கும் என் முகத்தை காட்ட தகுதியற்றவனாகிவிட்டேன். இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் என்ன பேசுகிறான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு நான் அவனுடைய கையை பிடித்துச் சொன்னேன், எனக்கு தெளிவாக சொல், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? அவன் அழத் தொடங்கினான். சொன்னான், கடந்த சில நாட்களாக மக்கள் என் பக்கம் சுட்டிக்காட்டி என் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு புரியவில்லை, மக்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று. பிறகு ஒரு நாள் நான் என் நண்பர்களுடன் விளையாடச் சென்றேன். அப்போது என் நண்பர்களின் தாய் என்னை விரட்டினார்கள். நீ ஒழுக்கமற்ற சகோதரியின் சகோதரன். உன்னுடன் நட்பு கொண்டால் எங்கள் பையன்களும் கெட்டுப்போவார்கள். ஏனென்றால் ஒரு பையன் உன் சகோதரியை தனியாக சந்திக்க வருகிறான். நீ பள்ளியிலும் விளையாட்டு மைதானத்திலும் இருக்கும்போது அந்த பையன் உன் வீட்டிற்கு வந்து உன் சகோதரியுடன் வீட்டில் தனியாக நேரம் செலவிடுகிறான் என்று. இப்போது உன் காரணமாக அக்கம்பக்கத்து பையன்களும் என்னை துன்புறுத்தத் தொடங்கிவிட்டார்கள். என் அமைதி போய்விட்டது. நான் பள்ளிக்கும் போக முடியவில்லை. விளையாடவும் முடியவில்லை. இதெல்லாம் உன் காரணமாக நடந்தது. சொல், அந்த பையன் யார்? என் சகோதரனின் வார்த்தைகளால் எனக்கு கோபம் வரத் தொடங்கியது. நான் என் சகோதரனுக்காக என்னவெல்லாம் செய்யவில்லையோ அதே சகோதரன் என்னிடம் இப்படி செய்தான். நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் முன்னாலேயே முதல் முறையாக காக்கா மற்றும் மாமாவை அழைத்து முழு உண்மையையும் சொன்னேன். பிறகு காக்கா மற்றும் மாமாவின் வார்த்தைகளை கேட்டதும் என் சகோதரனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. எங்களுக்கு ஏதாவது உறவினர்கள் இருக்கிறார்களா என்று. மாமா கடந்த சில காலமாக தங்கள் குடும்பத்துடன் வெளிநாடு சென்றிருந்தார்கள். ஆனால் காக்கி காரணமாக காக்கா எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதனால்தான் என் சகோதரனுக்கு அவர்களைப் பற்றி எதுவும் தெரியாது. என் காக்கா என் சகோதரனிடம் பேசினார்கள். சொன்னார்கள், அந்த பையன் என் மகன். அவன் உன் சகோதரியின் கணவன். தனியாக வீட்டிற்குச் செல்லும் முன் நான் அவர்களின் திருமணத்தை முடித்துவிட்டேன். என் மகனுக்கு பொறுப்பை ஒப்படைத்தேன். அவன் உங்களை இருவரையும் தனியாக விடக்கூடாது. உங்களை பார்க்க வரவேண்டும் என்று. உன் அம்மா அப்பாவின் மரணத்திற்குப் பிறகு உன் நிலைமை மோசமாக இருந்தது. அதனால் உனக்கு தெரியாது. உனக்கு ஓய்வெடுக்க மருந்து கொடுக்கப்பட்டது. அதனால் நீ எல்லாவற்றையும் மறந்துவிட்டாய். உன் சகோதரி விரும்பினால் நீ மருத்துவ படிப்பில் சேரும் வரை உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது என்று. அதனால்தான் நீ இதையெல்லாம் அறியாதவனாக இருந்தாய். இப்போ உன் சகோதரியிடம் மன்னிப்பு கேள். அவள் உனக்காக தன்னையே மறந்துவிட்டாள். திருமணத்தை கூட யோசிக்கவில்லை. நீ உன் படிப்பை முடிக்க வேண்டும் என்பதற்காக. அவள் மக்களின் வார்த்தைகளை கேட்டும் உன் சகோதரியிடம் எதுவும் கேட்கவில்லை. அவன் அவளுடன் நிறைய தவறு செய்தான். காக்காவின் வார்த்தைகளை கேட்டதும் என் சகோதரனுக்கு மிகவும் வெட்கம் ஏற்பட்டது. அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். ஆனால் நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். அதனால் நான் அவனை அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டேன். எனக்கு தைரியம் இல்லை. அவனிடம் ஏதாவது சொல்லவோ அவனை மன்னிக்கவோ இன்னும் எனக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. ஆனால் நான் அறிந்தேன், நான் நீண்ட காலம் யாரிடமும் கோபமாக இருக்க முடியாது. இது என் சகோதரன். ஆனால் சில சமயங்களில் நமக்கும் சிறிது நேரம் தேவைப்படுகிறது. கடந்த கால விஷயங்களை மறந்து முன்னேறா. நானும் எனக்கு நேரம் கொடுக்க விரும்பினேன். இதனுடன் நான் என் சகோதரனை மன்னித்துவிட்டேன். இப்போது நான் என் கணவருடனும் என் சகோதரனுடனும் ஒரே வீட்டில் வாழத் தொடங்கினேன். காக்காவுக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. காக்கா என் திருமணத்தை தங்கள் மகனுடன் செய்திருந்தார்கள். காக்கியும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். நண்பர்களே, உங்களுக்கு என் கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடவுள் மீது சத்தியம் செய்து கமெண்டில் சொல்லுங்கள். கதை எப்படி இருந்தது என்று. நன்றி.